Hello friends, welcome to Sri Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான டேஸ்டான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் சின்ன சின்ன ரோட்டோர கடைங்கள கிடைக்கிற மாதிரியான ஒரு சட்னி ரெசிபி வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு 7-8 காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மிளகாயை மட்டும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயத்தை மட்டும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து பூண்டு ஒரு 6 பல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நல்லா புரிஞ்சு வரட்டும். அடுத்ததில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லேசாக பொரிஞ்சதும் நாம் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இந்த சமயத்தில் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லேசாக எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போனதும் ஒரு 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சட்னி தண்ணியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொதிச்சு வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். அடுத்து ஒரு சின்ன கரண்டி இட்லி மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இட்லி மாவு சேர்த்து இந்த சட்னி செய்யும்போது அதோட டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லா வரும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பொடிச்ச வெல்லம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சட்னியோட காரத்தையும் புளிப்பையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இந்த சட்னி நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னியோட பச்சை வாசனைலாம் போய் சட்னி லேசாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கையேந்தி பவன் தக்காளி சட்னி. சுட சுட இட்லி கூட இந்த சட்னி சேர்த்து கொடுத்து பாருங்கள். எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.